Hallelujah. Kata stotram. Amen. Kata nalawan amen. Brother Ivan, saya happy to see you. Brother Ivan, welcome you. Good to see you. Okay. So போன வாரம் வந்து பாஸ்டர் இலாஷா அன்பு நல்ல செய்தி கொடுத்தாரு. Amen. எத்தனை ரொம்ப ஆசமா இருந்துச்சு அந்த செய்தி. போய் யூடியூப்ல இருக்கு. சாரி ஆடியோ கொஞ்சம் வேற இருக்கு. அதான் you can listen maybe நீங்க இயர்போன் போட்டு நீங்க கேட்கலாம். கேளுங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த செய்தி வந்து நம்ம கொஞ்சம் கேட்டு அப்புறம் நம்ம we want to worship God today and சில காரியங்கள் நம்ம பேசணும். ஓகே, நம்மளுடைய பிளான் ஃபார் த எண்ட் ஆஃப் திஸ் இயர். ஓகே, ஸோ நேரத்தை தாம இருக்காங்க. ஜோப் சாப்டர் 5 verse 9. யோபு 5 அதிகாரம் 9 வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Amen. Amen. Who does great things and unsearchable marvelous things without number. Amen. Okay, ஜோப் இந்த வார்த்தை சொன்னாரு. ஓகே, ஜோப்போட வார்த்தை நம்ம பார்க்கும்போது நிறைய போராட்டங்கள் கஷ்டங்கள் உட்கார்ந்து போனாரு. Amen. நம்ம போக முடியுமா ஜோப்போட கஷ்டம்? ஓகே, அவரோட கஷ்டம் வேதனை பைபிள் சொல்லிட்டு ரொம்ப வேதனை. ஓகே, losing a children. Okay, he lost everything. அவரோட சொத்து, he lost everything in his life. ஸோ ஜோபோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது 3 காரியங்கள் நம்ம பேச விரும்புகிறேன். ஓகே, ஜோப். ஓகே, அவர் அந்த பிரச்சனை கண்டு போகும்போது 3 காரியம் அவர் செஞ்சாரு. ஃபர்ஸ்ட், ஜோப் வர்ஷிப் காட். ஆமென். அவரை துதிச்சாரு. நீங்க பிரச்சனை போகும்போது நீங்க ஆண்டவரை துதிப்பீங்களா? ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ப்ரே பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு நன்றி, இந்த கஷ்ட வாழ்க்கை கொடுத்ததுக்காக நன்றி, அப்படி இந்த மாதிரி ஜெபம் நீங்க ஜெபிப்பீங்களா? ஓகே, ஜோப் ஆண்டவரை துதிச்சாரு. நெக்ஸ்ட் வந்து ஜோப் bless the name of the Lord. ஜோப் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, கடவுள் ஆசீர்வதிச்சாரு. And lastly, Job did not sin. Job பாவம் செய்யல. ஓகே, இது வந்து அவர் பெரிய டெஸ்ட் and he passed the test. So நம்மளுக்கு எல்லாரும் இந்த டெஸ்ட் வந்து கடந்து போனோம். ஓகே, we have to go through this test. இந்த டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணுவோமா? ஓகே, நீங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, ஜோப் வந்து அதை துச்சாரு. ஜோப் வந்து ஆண்டோட நாமம் ஆசீர்வதிச்சாரு. மூணாவது, ஜோப் பாவம் செய்யல. ஓகே, ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரு. ஆமென். அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம சாட்சி கொடுக்குறோம் சர்ச்ல, ஆனா ஜோப் ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு ஜோப் பத்தி. ஸோ இப்போ ஜோபோட வாழ்க்கை அதுதான் அந்த ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ரீச் பண்றோம். அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ பாஸ்டர் பேசும்போது நான் போய் மார்க்கெட்டிங் கேட்கும்போது ரொம்ப பிளெஸிங் ஆச்சு. ஓகே, லெட்ஸ் டேக் a moment to think. ஓகே, கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் யோசிச்சுங்க. எவ்வளோ நம்ம ஆசீர்வாதமா இருக்கோம். How blessed we are. எல்லாத்துக்கும் காடு இருக்கு, எல்லாத்துக்கும் வீடு இருக்கு. ஓகே, எல்லாமே சாப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. ஓகே, compare our life with a non-believer. Okay, let's compare our life with a non-believer. Okay, we are very very blessed. நம்மளுக்கு most important word வந்து ஆண்டவருடைய வார்த்தை. அப்படின்னு சொல்லுமா? இதுதான் அந்த வேர்த்து. ஓகே, இந்த பொக்கிஷம் வந்து ஒரு non-believer இல்லை. non-believer இல்லை. ஸோ நம்மளுடைய கடமை வந்து நம்ம அவங்கள அந்த நற்செய்தி போய் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லணும். So what is the difference between us and the world? Okay, பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஓகே, இப்போ சண்டே. ஓகே, சண்டே லீவ் ஆஃப். Okay, Elvin work as far. Elvin work for 6 days. Okay, Sunday or rest day. Ada enggak kan? Sabtu.
பார்த்தீங்கன்னா the world இப்போ வந்து அவங்களோட family time, free time, and they are very happy. Shopping போயிட்டு, okay. ஆனால் நம்ம வந்து காலையிலே என்ன செய்யறோம்? சர்ச்சில் இருக்கோம். ஓகே, 5 மணிக்கு எழுந்து ஜெபிச்சுட்டு நம்ம சபையில் இருக்கோம். ஓகே, so the world is very very different. ஓகே, உலக காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சொகுசா இருக்கும். ஓகே, நல்லா தூங்கலாம். சண்டே நல்லா தூங்கலாம். Weekends we can really enjoy. Okay, pastor நல்லா பேசுறாரு ஒரு வார்த்தை. The world strategy is different, but God strategy is different. அவர் நல்லா வாழ்றாங்க. ஆனா நீ பாருங்க, அவனுக்கு சமாதானம் இருக்கா? Okay, they have the peace. Okay, சும்மா சொன்னாரு, world has guilty conscience, குற்ற மனசாட்சி. Okay, அவங்களுக்கு சில பேருக்கு அவங்களுக்கு தெரியாது, எனக்கு மரணம் வந்துச்சுன்னா நான் எங்கே போவேன், அவங்களாம் இல்லை. ஓகே, அவங்களோட கான்செப்ட் வந்து ஒரு வாழ்க்கை தான் இருக்கு, மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, பரவாயில்ல, என்ஜாய் யுவர் லைஃப், யூ ஒன்லி லீவ் ஒன்ஸ். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை தான். ஆக்சுவலி யூ ஒன்லி டை ஒன்ஸ், பட் யூ லீவ் ஃபார் எவர். நம்மளுடைய ஆத்மா வந்து இஸ் ஆல்வேஸ் வில் லீவ் ஃபார் எவர். ஸோ காட் சச்சி, ஸோ வேர்ல்ட் ஹேஸ் கில்ட் கான்சியஸ், குற்ற மனசாட்சி. அவனுக்கு நம்பிக்கை இல்லை, they don't have hope. ஓகே, கேளுங்க, கேள்வி கேளுங்க. ஐயா, அம்மா, இன்னைக்கு ராத்திரி நீங்க உங்களுக்கு மரணம் வந்துச்சுன்னா நீங்க எங்கே போவீங்க? போக வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ they don't know what happened after that. ஓகே, ஆனால் நம்மளுக்கு குட் கான்சியன்ஸ் இருக்கு. ஓகே, அந்த குட் கான்சியன்ஸ் வேற யாருல? பரிசுத்தம். Amen. The Holy Spirit must come. அதுதான் நம்மளுடைய கான்சியன்ஸ். So we don't have to fear. நம்மளுக்கு ஏதாச்சும் நம்ம பயப்பட வேண்டாம். We don't fear anything. ஓகே, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஓகே, அவங்களுக்கு இவ்வளோ பயம். கையில் இத்தனை கயிறு கட்டிருப்பாங்க, மந்திரம். ஓகே, அது அவங்க வீட்டில் எல்லா ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஏன் சமாதானம் தேடுறாங்க? அவங்களுக்கு பயம். ஓகே, இந்த சாமி கண்ணை ஊற்றிடுவாங்க, அந்த சாமியை நாக்கு ஊற்றிடுவாங்க, பயத்துல வாழ்றாங்க. சில பேர் வந்து பயத்துல அவங்க தேவன் வணங்குறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு சத்தியம் தெரியல. They don't know the truth. ஆனால் நம்மளுக்கு ஓகே, நீ worship ரொம்ப ஆசைப்படுச்சு. ஓகே, I just want to share a few things. இந்த worship வந்து சிஸ்டர் ரொம்ப ஆயத்தத்தோடு அவங்க எடுத்துருக்காங்க. அது தெரியுது நல்லா. ஏன் தெரியுமா? நீங்க கவனிக்கல, நம்ம பிராக்டிஸ் பண்ணவே இல்லை. அவங்க அப்படியே இதுதான் worship. When it's led by the Holy Spirit, ஆவியானவர் நம்ம அந்த worship வழி நடத்தலாம். ரொம்ப ஆசைமா இருக்கும். I don't want the worship to end. Okay, it was so beautiful. Okay, it was so beautiful. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆயத்தத்தோடு அந்த பாட்டு, அந்த ஃபர்ஸ்ட் சாங், ஓட டைட்டில் வந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு. Very connection with the message. ஆத்துமாவே நன்றி சொல்லு. You need to thank God. Okay, you need to thank God. நம்ம எல்லா சபையில இருக்கோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு மரணம் வந்துச்சுன்னா நம்ம நிச்சயமா சொல்ல முடியும், நம்ம தேவன பிரசன்னில் நம்ம இருப்போம். அதுக்காக நம்ம நன்றி சொல்றோம். நெக்ஸ்ட் சாங் வந்து ரத்தம். அந்த பாட்டு பாடும்போது அந்த சர்வீசர் மெசேஜ் அப்படியே இருக்கு. இயேசுவோட ரத்தம், நம்மளோட சாபங்கள், நம்மளோட நோய்கள். ஓகே, ஸோ இது நம்மளோட கடமை. இந்த நற்செய்தி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். நீங்க சொல்லாட்டினா யார் சொல்ல மாட்டாங்க. ஓகே, சின்ன சாட்சி. என்னோட ஒய்ஃபோட சர்வேஷன், அவங்களோட ரட்சிப்பு, சிஸ்டர் வந்து இருக்காங்க, இன்னைக்கு கரெக்டாக வந்துருக்காங்க. ஓகே, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் என் ஒய்ஃப் வந்து அந்த காஸ்பல், அந்த நற்செய்தி அவர் ஷேர் பண்ணி, ஓகே, அவர் தான் சபைக்கு கொண்டு வந்தாரு. ஓகே, சிஸ்டர் நத்தசி, உங்களுக்கு சின்ன பங்கு இருக்கு. என்னோட ஒய்ஃப் சர்வேஷன் இப்போ அவங்களுக்கு சபைக்கு ஒரு பெரிய ஆசைமா இருக்காங்க. ஒய்? பிகாஸ் பிரதர் ராட்னி வந்து அந்த டைம் எடுத்து அவர் சாட்சி சொன்னார். ஓகே, அவர் பெஸ்ட். ஓகே, தீராம் விசாரிக்க ரெண்டு விசாரிக்க அந்த பெஸ்ட். அந்த இவெஞ்சலிசம் மாசம் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல நம்மளும் அந்த நம்ம சொல்லணும். நீங்க சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு மரம் வந்துச்சுன்னா அவங்க எங்கே இருப்பாங்க? நரகத்தில் இருப்பாங்க. ஓகே, ஒன்ஸ் அந்த பைபிளை போட்டுருக்க, ஒன்ஸ் அந்த ஆத்மா, அந்த சோல்
அந்த கிராஸ் பண்ண போகும்போது திரும்பி வர முடியாது, அந்த சான்ஸ் வராது. ஓகே, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா? ஓகே, ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. Amen. If you are still alive, God wants you to share the word of God. அந்த மூணாவது பார்க்கும்போது அழகான கண்கள் எனக்கு அவ்வளோ வச்சு வருது. இல்லை வச்சு பாருங்க, அந்த 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 லிரிக்ஸ் நம்ம பாடும்போது such a beautiful. யாரும் அறியாத என்னை நன்றாக இருந்து தேவி வந்த நல்ல நேசம். அழகான பாடல். அந்த பாட்டு தூக்கி எறிப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காவலின் தலை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. இந்த வேர்ட்ஸ் பாருங்க, நம்மளாம் யாரு? ஓகே, நம்மளாம் யாரு? என்ன நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா ஆண்டவருக்கு நேசிச்சேன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு 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 பொக்கிஷம், blessing. ஸோ நம்ம என்ன செய்யறோம்? அந்த பிளெஸிங்கை வச்சிருக்கோம் நம்ம வீட்டில். பரவாயில்ல, என் குடும்பம், என் அப்பா, என் தம்பி போனால் போகணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வர இருக்கணும் அப்படி சொல்ல முடியுமா? அது வந்து வெரி செல்ஃபிஷ். ஓகே, ஒரு வெரி செல்ஃபிஷ். நம்ம சொல்லணும், we must share the gospel. We must share the gospel. இயேசு வந்து சமாதான பிரபு. அந்த சமாதானம் இயேசு தான் கொடுக்கணும். நம்ம ஷேர் பண்ணணும். If you don't share, our friend is not going to know. அவனுக்கு தெரியாது. You must share the gospel. Philippians 4:6. Philippians chapter 4 verse 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பாத்தீங்களா, நம்மளுக்கு தேவனுக்கு டைரக்ட் அக்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம கடவுள் பேசணுமா, நம்ம ரூம்ல போயிட்டு நம்ம ப்ரே பண்ணலாம். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய நான் பிலீவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கடவுள் பேச முடியுமா? அவங்க பள்ளிவாசல் போகணும், அவங்களோட பாடியை வாஷ் பண்ணணும், ஏதாவது செய்யணும். ஓகே, ஒரு 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 ஆஃபரிங், ஒரு காணிக்கை, ஒரு ஆஃபரிங் நம்ம அவங்க அந்த ப்ரொசீஜர் இருக்கு டு டாக் டு காட். ஆனால் நம்மள வந்து டைரக்ட் அக்சஸ் டு காட் த்ரூ ஜீசஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு பிளெஸிங். Okay, it's a blessing for us. இந்த ரட்சிப்பு ஒரு பொக்கிஷம், and we are keeping it. பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கோம். ஓகே, ஒரு ஏதாவது ஒரு நியூஸ், ஒரு குட் நியூஸ், இதை டிஸ்கவுண்ட் இருக்கு, நீங்க ஆஃபர் இருக்கு, நம்ம என்ன செய்யறோம்? ஃபார்வர்ட் பண்றோம். ஃபார்வர்ட் பண்றோம். வாட்ஸ்அப்ல இந்த நம்ம ஃபார்வர்ட் பண்றோம். குட் மார்னிங் மெசேஜஸ், இந்த மெசேஜ், இந்த டிஸ்கவுண்ட், அந்த டிஸ்கவுண்ட், இந்த ஷாப்பிங், அந்த ஷாப்பிங். ஆனால் எத்தனை பேர் நீங்க தேவனோட வசனம் நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க? எத்தனை பேர் அந்த பைபிள் டிவோஷன் நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க? தேவனோட வார்த்தை நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க? இந்த ஃபோன் வந்து வெரி வெரி பவர்ஃபுல். நான் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். இப்போ பாத்தீங்கன்னா இவெஞ்சலிசம் வந்து நம்ம ஃபோன்ல நம்முடைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா டிக்டாக்ல கண்ட வீடியோ செய்யறாங்க. ஆனா எத்தனை பேரு கடவுளுக்காக ஒரு கான்டென்ட் நீங்க ஒரு சாட்சி சொல்லிட்டு நீங்க அந்த டிக்டாக்ல போடலாம், எத்தனை பேர் பார்ப்பாங்க? Amen. You can preach to so many people. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் டிக்டாக்ல போறாங்க. அந்த செய்திக்கு பாத்தீங்களா, அந்த சிறு வயசு பொண்ணு கப்பல் இருந்துச்சு, நிஷா, அது டிக்டாக் தான். ஓகே, அந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சிறு வயசுல கப்பல் இருந்துச்சு. ஓகே, என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா இன்னொரு கான்டென்ட் அவங்க செய்யறாங்க. ஓகே, சர்டன் கான்டென்ட், ஓகே, நல்லா இருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா எத்தனை பேர்
கடவுள் வார்த்தை டிக்டாக்ல போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு வீடியோ செஞ்சு நீங்க செய்றீங்க. இப்போ இதுதான் one of the very very effective tool of evangelism. Devotion நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம், கடவுள் வார்த்தை நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாது மேபி அந்த பிரதர் சிஸ்டர் அவர் ஒரு முடிவில் இருக்காங்க, தற்கொலை பண்ண போறாங்க, ஆனால் வார்த்தை பார்க்கும்போது அவங்க ஒரு வேற முடிவு இருப்பாங்க. Don't take for granted. ஓகே, நீங்க ஃபோன் பண்ணிங்களா, கடவுளுக்காக யூஸ் பண்ணுங்க. ஓகே, கடவுளுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இஸ் கெட்டிங் ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர். அந்த 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 டெக்னாலஜி வந்துருச்சு. ஓகே, எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன் நீங்க வாங்கலாம். ஓகே, மிஞ்சி வந்து ஸ்மார்ட் போன் வாங்கினா அவ்வளோப்பா 2000 3000 இவ்வளோ வெளியா இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 400 நீங்கள் ஸ்மார்ட் போன் வாங்கலாம். ஓகே, எதுக்கு வாங்குறீங்க? ஓகே ஓகே, கடவுளுக்காக யூஸ் பண்ணுங்க. Amen. God will bless you. So பார்த்தீங்கன்னா Philippians do not be anxious about anything but in every situation by prayer and petition thanksgiving and present your request to God. So we can go to God. நம்மளுக்கு கடவுள் access, direct access நம்மளுக்கு இருக்கு. So இது connection இருக்கு. ஓகே, சில பேருக்கு connection இருக்கு. ஓ, இது நாத்தம் தெரியும், அந்த நாத்தம் தெரியும், ஹெல்ப் பண்ணுமா, சரி நான் அந்த கான்டாக்ட் பண்ணுறேன், நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் தானே. ஆனால் நம்ம கத்தனை நம்மளுக்கு நிறைய எக்ஸஸ் இருக்கு. எத்தனை பேர் நீங்கள் சொல்றீங்க எனக்கு எக்ஸஸ் இருக்கு, கடவுளுக்கு வாங்க, சபைக்கு வாங்க, நான் சொல்லி கொடுப்பேன், எப்படி நீங்கள் ப்ரே பண்ணலாம், அவங்க தேவை சந்திப்பாரு. இனிமேல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, பணம் இல்லை. ஓகே, அவங்க டிப்ரெஷன்ல போகிறாங்க. ஓகே, நீங்க தான் கலைமை போட்டுருக்கீங்க. இவன் கடவுளுக்கு ஆசிரியர்காரு, நீங்க கலைமை போட்டுருக்கீங்க, நீங்க அந்த நற்செய்தி சொல்லணும். We are so blessed to be in Malaysia. Okay, பார்த்தீங்கன்னா மலேசியா, ஓகே, மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி வந்து அந்த பெனின்சுலர் நம்ம இருக்கிறோம். ஓகே, நம்ம நாட்டில் earthquake, volcano இருக்கா, அந்த டைஃபூன், ஓகே, இந்த மாதிரி கம்ப பூமி, ஓகே, இந்த மாதிரி வேர்ல்ட் டிசாஸ்டர் இல்லை. We are so blessed. ஓகே, குழுவாங்கள இன்னும் பிளஸ்டாக இருக்கும். Amen. ஓகே, நம்ம நாட்டில் என்னென்ன இருக்கு, சாப்பாடு இருக்கு, டூரியான் இருக்கு. இப்போ டூரியான் சீசன், எல்லா டூரியான் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, ஆனால் ப்ளீஸ் திங்க் அபவுட் காட், ப்ளீஸ் திங்க் அபவுட் தி சோல்ஸ். அந்த ஆத்மா, அப்படியே ஆத்மா அப்படியே நாளுக்கு போறாங்க. எவ்ரி டே அவங்க they're just going to hell every day and they're not doing anything about it. We are so blessed to be in Malaysia. யார் அந்த 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 கடவுளுக்காக நம்ம சாட்சி சொல்ல முடியாது. நம்மளுக்கு அந்த ஆவிக்குரிய மாற்றம் இன்னும் வரல, ஃபுல்லா வரல. அதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அதான் நம்மளுடைய சர்ச்சோட தீம், ஸ்பிரிச்சுவல் transformation. We must change. We must change. Okay, spiritual transformation. ஆவிக்குரிய மாற்றம். Okay, the world know about God. அவங்களுக்கு தெரியும், இயேசு பத்தி தெரியும். Okay, ஆனா நம்ம தான் நம்ம எடுத்து வரணும். We must tell them about God. அந்த வாஞ்சை வரணும். We need a spiritual transformation. நம்மளுடைய வாழ்க்கை முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாற்றம் வரணும். நம்ம வாழ்க்கை மாற்றம் வரலன்னா மற்ற வாழ்க்கையை நம்ம எப்படி மாற்ற முடியும்? இல்லை, நான் ஒரு அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரிலாக்ஸேஷன் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஒரு பாட்டில் இல்லையா? ஓகே, இங்கே 2 பாட்டில் இருக்கு. ஓகே, பார்க்க முடியுமா? ஓகே, 2 பாட்டில் இருக்கு. நல்லா ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக இருந்துச்சு. இது வந்து கடவுள் ஜஸ்ட் உதாரணம், நல்லா பாருங்க. கடவுள் உள்ளுக்கு தண்ணி இருக்கு. அந்த தண்ணி வந்து ஹோலி ஸ்பிரிட். ஓகே, அந்த அந்த மாற்றம் வந்து இட்ஸ் ஒன்லி பை ஹோலி ஸ்பிரிட். ஓகே, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஓகே, இப்போ வந்து 2 பாட்டில் இருக்கு. ஓகே, இந்த பாட்டில் வந்து நிரப்பல, இது கடவுள் அவர் நிரப்ப போறாரு. ஓகே,
ஸோ இந்த தண்ணி நான் ஊற்றும் போது தண்ணி போகுமா? ஏன் போகும்? பிகாஸ் அதை மூடி வந்துருக்கு. ஆனால் இதில் நான் ஊற்றும் போது முடியுமா? முடியாது. ஓகே, இதுதான் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. இது 2 பேரும் கிறிஸ்தவம் தான். ஆனால் இவர் முழுசாக ஒப்பு கொடுக்குறாரு. கம்ப்ளீட்லி சரண்டர். ஸோ அதோடைய ஈர்ப்பு. இவர் சபையில் இருக்காரு, ஆனால் பாவ வாழ்க்கை, அவருடைய பெருமை, அவரு ஆண்டவருக்கு முழுசா ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ ஆண்டவர் ஃபீல் பண்றாரு. ஸோ இவர் ரெடியா இருக்காரு. ஸோ ஃபீல் பண்றாரு. ஸோ ஆனா இந்த வாழ்க்கை நம்ம சபையில உட்காந்துருக்கோம். இந்த போட்ட சபையில இருக்கு, சபையில உட்காந்துருக்கோம். ஆனா நம்ம முழுசா நம்ம ஒப்பு கொடுக்கல. ஆனா நம்ம சபையில we are sitting in church. தேவவாசனம் வாரம் பாஸ்டர் பெஸ்ட் மெசேஜ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி மெசேஜ் வெரி வெரி குட் மெசேஜ், சிம்பிள், எல்லாத்துக்கும் புரியும், நல்லா வர்ஷிப். ஆனா நம்ம சபையில உட்காந்துட்டு இந்த மூடி சாத்தியம். ஸோ ஆண்டவர் அவருடைய ஆவியானவர் அவர் விருப்பப்படுறாரு. He want to feel you. ஆனா நீங்க தான் எல்லாம் பண்ணல. ஆனா பெஸ்ட் பண்ணது இந்த வாட்டர் சபையில இருக்கு. ஸோ யூ கேன் சிட் இன் சர்ச். ஆனா நீங்க முழுசா ஒப்புக்கொடுத்து ஒரு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஆனா முடியாது. ஆனா நீங்க ஃபுல். ஸோ இந்த வாட்டர் நான் ஃபுல்லா ஊற்றினா இது அப்படி ஃபுல்லாக இருக்கும். அப்போதான் நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க ஃபங்க்ஷன் கொடுக்கணும். யூ ஆர் ரெடி ஃபில் வித் தி ஹோலி ஸ்பிரிட். நீங்க ஆவியோட நிறைவேறுவீங்க. ஆனா இந்த வார்த்தை பாருங்க இருக்கு, ஆனா பத்தல. ஏன்? பாவம் வாழ்க்கை, இந்த பழைய வாழ்க்கை விட முடியாது. ஆண்டவர் வேணும், சபையில இருக்காரு, ஆண்டவர் வேணும். ஆனா உலக காரணம் வேணும். பரவாயில்ல, நான் சபையில இருக்கேன், ஆனா உலக காரணம் வேணும். ஓகே, ஐ வாண்ட் தி வேர்ல்ட். அது விட முடியாது. ஓகே, ஆனா the sad part, நம்ம சபையில உட்கார்ந்திருக்கோம். You can be in church, that doesn't make you a Christian. நீங்க சபையில உட்கார்ந்திருக்கலாம், நீங்க நல்லா ப்ரே பண்ணலாம், நீங்க கை தூக்கி நல்லா நீங்க ஒரு நல்ல பாட்டு வேஷம் போடுற மனுஷன், இந்த வேஷம் போடலாம். ஓ ஆண்டவரே நல்லவர், ஓ நல்லா கை தூக்கி. ஆனா நம்ம இருதயம் நம்ம முழுசா போடுறது. எவ்ரி டைம் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மாசத்துல தண்ணி கொடுக்க முடியுமா? இது கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஸோ பாவ வாழ்க்கை தான் அப்படிதான், அப்படியே ஸ்டெங்கன் ஆகிடும், அப்படியே கம்ப்ளைண்ட் ஆகும், கலராக மாறும். ஸோ நம்ம என்ன செய்வோம்? முன்னாடி நம்ம தூக்கி வீசுவோம். இந்த வாட்டர் பைப் முடியாது, இந்த தண்ணி கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வாழ்க்கையில தான் பார்க்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய மாற்றம் நம்ம முழுசா ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் பண்ணணும். அவர் நெருப்பு ஆவியாக வச்சு அவர் நெருப்பு பண்ணிக்கணும். சரி, நீங்க ஊத்திக்கிட்டே அந்த அழுத்த தண்ணி வெளியே வந்துடும். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் ஆண்டுரே பரவாயில்ல, நான் அந்த டிசிப்ளின் நான் எடுக்கிறேன், பரவாயில்ல, நான் ஆண்டு வாசனம் கீப் பண்ணி நடக்கணும். ஸோ நீங்க எல்லாம் பண்றீங்க. ஸோ இந்த வாட்டர் நீங்க எல்லாம் அதான் தேவன் நெருப்ப முடியும். ஸோ நீங்க ஊத்தும் போது அந்த அழுத்த தண்ணி அதெல்லாம் வெளியே சுத்தமான தண்ணி. அதான் அது என்ன சொல்லுதுன்னா சுத்தமான வாழ்க்கை. நானே சொல்லுவோமா சுத்தமான வாழ்க்கை. சரி, பார்த்தீங்கன்னா நீங்க எந்த வாட்டர் சூஸ் பண்ணுவீங்க? நான் எந்த வாட்டர் சூஸ் பண்ணுவேன்? பிகாஸ் இந்த வாட்டர் க்ளீனாக இருக்கு. அந்த தண்ணி, இந்த அழுக்கு தண்ணிலாம் வெளியே இந்த வாட்டர் யாரும் குடிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வாழ்க்கையில் அவர் யார் சூஸ் பண்ணுவார்? நீங்கள் போவீங்களா அந்த வாழ்க்கையில்? இல்லை, இந்த கேள்விக்கு அவர் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். சில பேர் கிறிஸ்டியனை போல நம்ம இருக்கிறோம், ஆனால் இந்த போத்தல் கூட இருக்கணும். அந்த மூடி நம்ம இரு தோட்டத்தில் இது இன்னும் அந்த மூடி இருக்கு. நம்ம முழுசா ஒப்பு கொடுக்கல. ஏன்? கடவுள் வேணும், நம்ம கடவுள் வேணும். அந்த பாவ வாழ்க்கை விட முடியல. நல்லா இருக்கு, ஐயோ இந்த பாவ வாழ்க்கை நல்லா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம
நான் ஒரு கோட் ஒரே சொல்லியிருக்கேன், நீங்கள் இப்போ சஃபர் பண்ணுறீங்களா, அப்புறம் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ சஃபர் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, பாஸ்டர் சொல்லுவார், ஓகே பாஸ்டர் சொல்லுவாங்க கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம, ஆனால் நம்ம அதன் படி நம்ம கீழ் பண்ணிக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். பாஸ்டர் ப்ரே பண்ணுவீங்களா, பைபிள் படிச்சிங்களா, வசனம் படிச்சிங்களா, கேட்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் முடிவு வந்து ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா பாஸ்டர் நம்ம நன்மைக்கு தான் சொல்றாரு. ஆனால் நீங்க கேட்கறதுக்கு இப்படிதான். ஓகே, இப்போ நீங்க என்ஜாய் பண்ணலாம். யார் நம்ம பைபிள் படிக்கணும், யார் சர்ச்சுக்கு வரணும், நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செய்யறேன், நான் ரெஸ்ட் பண்ணுவோம், நான் தூங்கணும். ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் கடைசியில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உதாரணம் நீங்கள் நல்லா வீட்டுக்கு போய் நல்லா எத்தனை பேர் இன்னும் அந்த மூடி வச்சிருக்கீங்க. நான் கேட்குறேன், கடவுள் வேணும், உலகம் வேணும். இந்த மூடி தோணுங்க. நம்முடைய பெருமை, நம்முடைய பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை நல்லா எடுத்துக்கணும். அப்போதான் அந்த ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் அனாயிண்டிங், அப்போதான் கடவுள் நம்ம நெருங்க முடியும். அந்த தண்ணி வரும்போது அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ சுத்தமான தண்ணி வரும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அவசியமாக இருக்கும். நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம். டிசம்பர் 22 பர்த்டே ஹோட்டல் நம்ம கிறிஸ்மஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப ஆச்சு. ஸோ உங்களுக்கு 5 மாதம் இருக்கு. ஓகே, நீங்கள் இப்படி ப்ரே பண்ணுங்க. யாருக்கு நீங்கள் அந்த நற்செய்தி நீங்கள் சொல்லுவது, ஓகே, அவங்களுக்கு 5 months இருக்கு. நம்ம எல்லா ஐட்டம் செய்யணும். டோன்ட் கெட் டிஸ்கரேஜ். சில நீங்கள் எவ்ரி இயர் நம்ம செய்கிறோம். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறோம், பரவாயில்ல. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனோட ட்ரைனிங் வேற, நம்மளோட ட்ரைனிங் வேற. ஆனோட ஸ்ட்ரெச்சி வேற, நம்மளோட ஸ்ட்ரெச். ஆனோட சித்தம் வேற, நம்மளோட சித்தம் வேற. ஆனோட கணக்கு வேற, நம்மளோட கணக்கு வேற. ஸோ ஆனோட ரெப்ரசன்ட் நம்ம பார்க்கவே முடியாது. நம்மளுடைய தாட்ஸ்னா நம்ம கண்டிப்பா ஐயோ வருஷம் நான் கூப்பிடுறேன், அவங்க வந்து சாப்பிட்டு போறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. டோன்ட் கிவ் அப். அது நம்மளுடைய கடமை இல்லை. நம்மளுடைய கடமை என்ன, நம்ம என்ன செய்யணும், அந்த நற்செய்தி சொல்லணும், அவங்கள இன்வைட் பண்ணணும். ஓகே, மற்ற வேலை தான் ஆவியானவர்கிட்ட வேலை, அதுதான் ஆவியானவர் வேலை. ஆனால் நம்ம ப்ரே பண்ணணும். அவங்களுக்காக ப்ரே. டோன்ட் கிவ் அப். மாசம் ஆண்டி நம்ம பார்க்கும்போது அவங்க 40 வருஷம் அவங்க தமிழகத்தில் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைய பாடுகள், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கலாம். அவங்களுடைய பேஷன்ஸ், அவங்க இன்னைக்கு வரும் அவங்க கிவ் அப் பண்ணுறது இல்லை. சில விசுவாசிங்க பரவாயில்ல, அவங்க வருவாங்க சர்ச்சுக்கு, நம்ம ப்ரே பண்ணுறோம், ஸ்டில் அவங்க போய் விசிட் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுடைய கடமை. நம்ம செய்யணும். Do our part. Let God do his part. They don't give up. கண்கள் முடியும். நம்ம கொஞ்சம் ஆறு மாதம் தியானிப்போம். 5 மாதம் இருக்கு. ஓகே, 5 மாதம் நம்ம வெயிட் பண்ணி தரேன்னா நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் கூப்பிட்டு போகலாம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணலாம் சர்ச்சுக்கு. ஏதோ ஒரு வெயிட் அன்டில் டிசம்பர். ஓகே, இன்னைக்கு நீங்கள் ப்ரே பண்ணுங்க. உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலி, ஓகே, நீங்கள் நற்செய்தி சொல்லலாம். உங்களோட வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ்றீங்க, அதுதான் அந்த பைபிள். அவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க, உங்கள் வாழ்க்கையை அவங்க பார்ப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க இயேசு பார்க்க முடியுமா, அதான் அந்த ஸ்டேஜ். அவங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்படி வாழ்றீங்க, இப்படி பேசுறீங்க, அது இயேசு போல வாழ்றீங்களா, அந்த இயேசுவை ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நமக்கு முழுசாக நம்ம ரொம்ப போகணும். நம்ம முழுசாக ஆண்டு ரொம்ப போகும்போது நம்மளுக்கு ஒரு ஆவியை மாற்றம், ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், நாட் ஹாஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ஆனால் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். Hallelujah. Thank you, Jesus.
Hallelujah.